எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் வந்து செட்டிநாடு ஸ்டைலில் மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து நான் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேங்க. கொதிக்க வச்சு ஊற வச்சுருக்கேன், ஆறிட்டுருக்கும் அது. அப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன பொருள்னு பார்க்கலாங்க. ஒரு 10 பல் இது பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன வந்து ஒரு 50 கிராமோட கொஞ்சம் கம்மியாகவே வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் உரித்து. தக்காளி ஒரே ஒரு தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தனியா ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் மிளகு சீரகம் ரெண்டும் வந்து சேர்த்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் வாசனைக்காக எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 5-6 எடுத்திருக்கேங்க நான். எண்ணெய் தேவையான அளவு. அப்புறம் வந்து இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது நல்லது. அப்புறம் வந்து இது மஞ்சப்பொடி கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய், அதாவது ஒரு மூடியில் பாதி எடுத்திருக்கேன் நான். இப்போது அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய், உப்பு, மஞ்சள் இதெல்லாம் தவிர மீதி எல்லாத்தையுமே வந்து எண்ணெய் போட்டு கொஞ்சமாக, தேங்காய் இதெல்லாம் தவிர எண்ணெய் போட்டு கொஞ்சமாக நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. கடாயை ஆன் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து எண்ணெய் வந்து போட்டு கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாகவே போட்டுக்கலாம். இப்போ மிளகு, சீரகம், தனியா எல்லா பொருளையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு இதில் வந்து நம்ம தேங்காய் ஏன் போடுறோம்னா மிளகெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் சில பேர் காரமாக இருக்கும். அதனால் வந்து இது வயிற்று புண்ணெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த தேங்காய். அதனால் தேங்காய் போட்டு எடுத்துருக்கேன் நான். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனவுடனே நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் போட்டுடலாங்க. இதோட வதங்குவாது. இப்போ இதில் வந்து முழுசாக வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. நல்லா வதங்கி வந்தவுடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். அது வதங்கட்டுங்க. அதுக்குள்ளே இந்த தேங்காயை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சுன்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். நான் தேங்காயை தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன், இங்கே தனியாக அரைக்க போகிறேன். ஆஃப் பண்ணிடலாம். அரைச்சாச்சுங்க. இப்போ அடுத்து வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து தாளிக்க வேண்டிய பொருள் தாளிச்சிடலாம். கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, வெந்தயம் எல்லாம் போடுறேன் நான். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அது நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை போட்டுடலாம். இந்த தக்காளி, பூண்டெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோங்க. கொஞ்சம் ரா ஸ்மெல் போன உடனே இதில் புளி தண்ணியை ஊற்றிடலாம் கரைச்சி. இப்போது கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பெல்லாம் போட்டுடலாங்க. இப்போவே கல் எடுத்து தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கரையிறதுக்கு டைம் ஆகும். அதனால் இப்போது இது கொதிச்சுட்ருக்குங்க. நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் வந்து புளியை வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி அதில் ஊற்றிடலாம். இதில் வந்து நம்ம தேங்காய் பால் வேணும்னா விட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது வந்து நம்ம பெப்பர் வந்து சளிக்கு நல்லது. அது காரம் அப்படிங்கிறனால சில பேருக்கு ஒத்துக்காதுன்னா தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் வேணும்னா போடலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். அது அவங்க விருப்பம் தான். இதில் வேணும்னா வத்தல் கூட, சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல்லாம் நல்லா கருப்பாக வறுத்துட்டு போட்டால் கூட அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய், சோம்பு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோங்க. அதை போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்த உடனே அதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப கொதிச்சுட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக நுரைச்சி வரும்போது அதை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டு டேஸ்டியான செட்டிநாடு மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து மிளகு தான் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து தனியாக தெரியும், யூனிக்காக தெரியும். ஏன்னா மிளகு குழம்பு அப்படிங்கிறதுனால இதில் வந்து நம்ம நெய் போட்டு சாப்பிட்லாம், நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்லாம். நல்லெண்ணெயெல்லாம் போட்டு சாப்பிடும்போது இனிமேல் வயிற்று புண்ணுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து தேங்காய் பால், தேங்காயெல்லாம் போடுறதுனால வந்து ரொம்ப நல்லது. இது வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்றது நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.